ஆக ஆண்டுடைய சித்தம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறட்டும். இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய முழு கவனமும், நம்முடைய முழு கண்களும், நம்முடைய சிந்தை முழுவதையும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கொண்டு வருவோம். ஆண்டுடைய பெரிய கிருபையினால இந்த கிறிஸ்து பிறந்த கிறிஸ்மஸை கொண்டாட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த காலங்கள் நமக்கு கிருபையாய் அருளப்பட்டிருக்கிறது. எப்படின்னா கொண்டாடுவதற்கு என்றால் நம்மை வளப்படுத்துவதற்கல்ல, மற்றவர்களை நாம் கர்த்தரிடத்தில் வழி நடத்துவதற்காக ஒரு நல்ல வாய்ப்பாக கிறிஸ்மஸ் நமக்கு அமைந்திருக்கிறது. இதை 2 விதமாக மக்கள் கொண்டாடுறாங்க. ஒன்று, தங்களுக்காக அதை கொண்டாடுறாங்க. நாம் நமக்காக கொண்டாடாமல் நற்செய்தி அறிவிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று 3 மாதங்களாக ஜெபித்து நம்ம பிரயாசப்பட்டதுனால கர்த்தர் ஒரு பெரிய அசைவை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய குழந்தைகளை பெற்றெடுக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய குழந்தைகளை நம்ம சீசனாகும் வரை தொடர்பில் இருக்கணும். அதாவது ஒரு குழந்தையை பெற்று திருமணம் வயது வரைக்கும் ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய முழு நேரத்தையும் அந்த பிள்ளைக்காக செலவிட்டு அந்த பிள்ளையினுடைய முன்னேற்றத்திற்காக செலவிடுவது போல நீங்களும் நானும் இந்த ஆவிக்குரிய குழந்தைகள் சுயமாக அவர்களே சொந்த காலில் நிற்கும் வரை, அது திருமணம் ஆன பிறகு, அவர்களுக்கு தனி குடும்பம் வந்த பிறகு அவர்கள்ட்ட பெற்றோர் பின்வாங்கி அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு முழு அனுமதி வழங்கப்படுகிறது போல, ஆவிக்குரிய குழந்தைகளை பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தைகளை சீசனாகும் வரை துணையாக இருக்கணும். அந்த பருவ வயது வருவ வரை மணவாளனோடு அவர்களை இணைச்ச பிறகு, இப்போது அவர்கள் நம்மை போல செயல்பட ஆரம்பித்த பிறகு நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவ்வளோதான். அது வரைக்கும் நம்ம செயல்பட்டே ஆகணும். ஒவ்வொரு குழந்தையும், ஆவிக்குரிய குழந்தையையும் சீசனாகும் வரை யார் அந்த குழந்தைய ஆண்டவருக்கு நேராக நடத்தினாங்களோ அவங்க தான் பெற்றோர். ஆனால் அந்த குழந்தையை எங்கே நடத்தணும்? சபைக்கு நடத்தணும். அதான் ரொம்ப முக்கியமான. தங்களுக்கு நேராக நடத்திடக்கூடாது. இன்றைக்கி திருச்சபையில் என்ன நடக்குன்னா, கொஞ்ச நாள் வசனம் படித்த உடனே, கொஞ்ச நாள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண உடனே உடனடியாக ஒரு சபையை கட்டணும்னு நினைக்கிறாங்க. கிடையாது, அப்படி கிடையாது. அப்படி இல்லை. ஆண்டவர் முழு நேர பணிக்கு அழைச்சா மட்டும்தான் நம்ம போகணுமே தவிர, அவர் நம்ம அழைக்காத வரைக்கும் நமக்கு அங்கே வேலை கிடையாது. நம்ம ஆத்துமாதான் எல்லாம் சீசனில் உருவாக்குகிற அந்த மாபெரும் பணியை, சபை கட்டுகிற பணியை, எந்த சபையில் இருக்கிறோமோ அந்த சபையில் தான் நம்முடைய மரண பரியந்தம் ஓடணும். ஒருவேளை உங்களையும் என்னையோ ஆண்டவர் முழு நேர பணிக்கு அழைப்பாருன்னா நம்ம செல்லலாம். இப்போ என்ன, ஆண்டவர் முழு நேர பணிக்கு அழைச்சிட்டாரு, நான் முழு நேரமாக ஆண்டவருடைய பணியை தான் செய்கிறேன். ஆனால் எனக்கு கொடுத்த பணி எழுப்புதல் பணி, ஒரு தீர்க்க தரிசன ஊழியம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அது எனக்கு தெரியும், 100% தெரியும். ஆனால் நான் ஒரு போதகன் அல்ல, அதாவது ஒரு மெய்ப்பன் அல்ல. போதகன் அல்ல, போதகனாக தான் ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு. நான் ஒரு மெய்ப்பன் அல்ல. இந்த காலை வேளையில் இதை நம்ம புரிந்து கொண்டு நாம் இதை செய்யணும். இப்போ பாருங்கள், மோசே என்கிற ஒரு தேவ மனிதனை வனாந்தரத்திலிருந்து கர்த்தர் தெரிந்தெடுத்தார். நம்ம ஏற்கனவே வனாந்தர அனுபவத்தை படித்தோம். மோசேயை கர்த்தர் வனாந்தரத்திலிருந்து தெரிந்தெடுத்தார். வனாந்தரத்தில் தெரிந்தெடுத்து மோசேயை 40 வருஷம் பயிற்றுவித்தது போல தேவ ஜனத்தையும் 40 வருஷம் பயிற்றுவித்து இப்போ சொந்த தேசத்திற்கு உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இவங்க கானானுடைய முகப்பில் இருக்கிறாங்க. இப்போ நாம் போன சனிக்கிழமையில் என்ன தியானித்தோம் அப்படின்னா, இந்த எரிகோ பட்டணம் எப்படி விழுந்தது, எரிகோ பட்டணத்தை விழுந்து அது தானாக இடிந்து விழுவதற்கு கர்த்தர் ஒரு யுத்த முறை வைத்திருந்தார். அந்த யுத்த முறையின்படி தான் அதை செய்தார். அதாவது இஸ்ரவேலருக்குள்ளே தேவ பிரசன்னம் இருக்கிறது, தேவ வார்த்தையின்படி செயல்படணும். வாயை மூடிக்கிட்டு
தேவன் சொல்லுகிறத மட்டும் செய்துக்கிட்டு அவர்கள் இருக்கணும். 7 நாள் அப்படி செய்தாங்க. 7வது நாள் அந்த கோட்டையில் வந்து 7 முறை சுற்றி வந்தார்கள். ஒரு முறை சுற்றுறதுக்கே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும். 2:30 மணிலேருந்து 3 மணி நேரம் ஆகும். ஒரு 7 முறை சுற்றணும்னு வைங்களேன். அதிகாலையில் 4 மணிக்கு ஆரம்பிக்கணும். 4 மணிக்கு ஆரம்பித்தா 4 மணிலேருந்து 3 மணி நேரம், அதாவது 7 3 21 மணி நேரம். உங்களுக்கு புரியுதா? ஒரு நாளையில் 1ன்னா 3 மணி நேரம், 7 முறைனா 7 3 21, மூகலை 28 மணி நேரம் ஓடணும். நல்லா கவனிங்க. நாளே 24 நாள் தான், 24 மணி நேரம் தான். ஆனால் இவங்க 7 முறை சுற்றி வரணும்னா எவ்வளவு? 21 நிமிடம், 21 மணி நேரம் சுற்றணும். மீது 2 மணி நேரம் தான் இருக்கு. அப்போ கோட்டை எப்போ இடிஞ்சு விழுந்தது? நடுராத்திரியில் விழுந்தது. அப்போ நடுராத்திரி ஜபங்கிறது வந்து எவ்வளவு முக்கியமானது. அரண்களை நிர்மூலமாக்குகிற ஒரு ஜப வேலை. இதை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். இப்போ பாருங்க, யோசுவா தேவனிடத்துல பேசுகிறான். யோசுவாவுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள். நீங்க அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, யோசுவா 2ஆம் அதிகாரம் நீங்க பாருங்க, ஜனங்கள் வந்து இப்படி சொல்லுவாங்க. 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், 17 வாசிக்கிறேன். நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோட இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். பலங்கொண்டு திடமனதாயிரும் என்றார்கள். இந்த பலங்கொண்டு திடமனதாயிருங்கிற வார்த்தை ஆண்டவர் சொன்ன வார்த்தை. நீங்க 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 30ஆம் வசனத்தில் சொல்றாரு, யோசுவா 1:9, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இப்போ ஜனங்கள் அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, 40 வருஷம் வனாந்தரத்தில் பழகிட்டாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு, கர்த்தருடைய மெய்ப்பனுக்கு கீழ்ப்படியணுங்கிறத பழகிட்டாங்க. இப்போ தானா முன் வந்து அடிபணிகிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கீழ்ப்படிதலை பற்றி பார்த்தோம், அடிபணிதலை பற்றியும் பார்த்தோம். கீழ்ப்படிதல் முதல் படி, 2வது படி அடிபணிதல். அடிபணிதல்னா உடன்படுதல், இணங்குதல், இரண்டரை கலத்தல், அதெல்லாம் பார்த்தோம். இப்போ பாருங்க, இப்போ ஜனங்கள் வந்து கொஞ்சம் பண்பட்டாச்சு, தேவனுடைய வழிகளை கற்றுக்கொள்ள மனதை திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முதல் டெஸ்ட்டு இப்போதான் ஆக்சுவலாக வந்து கானானை சுதந்திரிக்க போகிறாங்க. யோர்தானை கடந்து நிற்கிறாங்க. இந்த எரிகோ வந்து ஒரு பெரிய மிரட்டலாக இருக்கிறது, பெரிய சவாலாக இருக்கிறது. அந்த கோட்டையை உடைக்க முடியாது. அந்த கோட்டை வந்து அவ்வளவு பெரியது, உயரமானது. இப்போ ஜனங்கள் வந்து பண்பட்டாங்க. இந்த கோட்டை எப்படி இடிஞ்சு விழுந்தது? இவர்கள் துதியினால் அது இடிந்து விழுந்தது. இந்த துதி எங்கேருந்து வருது? வாயிலிருந்து வருது. அந்த வாயில் 2 வகையான சாபம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். ஒரே ஊற்றுக்கண்ணில் 2 வகையான தண்ணி வரக்கூடாது. அதாவது தித்திப்பான நீரும் வரக்கூடாது, உவர்ப்பான நீரும் வரக்கூடாது. இப்படி ஆண்டவர் சொல்லி வாயை தான் முதல்ல கட்டினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்த முறையில் முதல் பாடம் என்ன தெரியுமா? பேசாமல் இருங்க, நீங்கள் சும்மா இருக்கணும், நீங்கள் எதையும் பேசக்கூடாது. நீங்கள் எரிகோ கோட்டையை சுற்றி வரும்போது நீங்கள் கால்கள் நடக்கணுமே தவிர வாய் பேசக்கூடாது, ஒரு வார்த்தையும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதற்கப்புறம் இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா? உடன்படிக்கை பெட்டியை எடுத்துகிட்டு போகணும். முன்னால் எக்காலம் ஊதுகிற 7 கொம்புகளை ஊதுகிற அந்த ஆசாரியர் போகிறாங்க. அதுக்கு அடுத்து உடன்படிக்கை பெட்டி போகுது. உடன்படிக்கை பெட்டிக்கும் ஜனத்துக்கும் இடையில் 2000 முழம் இடம் இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டிக்கும்
ஜனத்திற்கும் இடையே. அதாவது யுத்த வீரர்கள் அந்த 40,000 பேர் எதுக்கு பின்னால் வராங்க? உடன்படிக்கை பெட்டிக்கும் இவங்களுக்கும் இடையில 2000 முழம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிட்டத்தட்ட 680 மீட்டர், கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் கேப் இருக்கு. அவன் முன்னாடி போகிறவங்க ஊதணும், பின்னாலே போகிற உடன்படிக்கை பெட்டி வந்து அதை சுமந்துட்டு போகிறாங்க. இந்த எக்கால சத்தத்தை கேட்டு 3/4 கிலோமீட்டர் பின்னால் இருக்கிறவங்க ஆர்ப்பரிக்கணும். அப்போது வெளியில் இருக்கிற இஸ்ரவேலருக்குள்ள இந்த யுத்த முறையை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறாரு. இவங்க அந்த எக்கால சத்தத்தை கவனிக்கணும். அப்புறம் கவனித்து அந்த எக்கால சத்தம் 7 முறை ஊதின பிறகு இவங்க வந்து ஆர்ப்பரிக்கணும். ஒவ்வொரு நாளும் அப்படி தான் செஞ்சாங்க, ஆர்ப்பரிக்கணும். அந்த 7 நாளில் பாருங்கள், முதல் நாள் வந்து அவர்கள் வந்து வாயை பேசலை, எக்காலம் மாத்திரம் ஊதுறாங்க, யாரும் ஆர்ப்பரிக்கலை. ஆனால் 7வது நாளில் 7வது முறை மட்டும்தான் அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, அதை வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க. இப்போ 7 நாள் உள்ளே அடைபட்டு இருக்கிற இந்த எரிகோ பட்டணத்து ராஜா முதற்கொண்டு கடைநிலை ஊழியர் வரைக்கும் பெரிய பதட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து பதுங்கு ஊழிகளை ஏற்படுத்துகிறாங்க. அவங்க வந்து எப்படியாயிலும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு கோட்டையிலேருந்து வெளியே வந்துடணும்னு சொல்லிட்டு அவங்க தப்பித்திருப்பாங்க, அந்த முயற்சிகள் எடுத்திருப்பாங்க. இதனால் அந்த கோட்டை வந்து பலவீனமாகிறது. 7 நாளில் சொந்த கைகளாலே தங்களுக்கு வந்து அந்த கோட்டையை அவங்க இடிக்கிறாங்க. இப்போ 7வது முறை இவங்க கத்தின உடனே, ஆர்ப்பரித்த உடனே அலங்கம் வந்து தானாக இடிய ஆரம்பிக்குது. துதியினால் சகலத்தையும் நாம் மேற்கொள்ள முடியும். துதியினால் நம்ம சகலத்தையும் மேற்கொள்ள முடியும். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இது வந்து ஆக்சுவலாக வந்து சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் இருக்கிறாங்க. 25ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை துதி செய்ய தொடங்கின போது, நான் இதை தவறாக எழுதிட்டேன் போல, 16:25 மன்னிக்கவும், 16:25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. 7வது முறை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எக்கால சத்தத்தை கேட்டு அவர்கள் 7வது முறை ஆர்ப்பரிக்கிற வேலை வந்து நடுராத்திரியில் அவங்க வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க. பூமியை கர்த்தர் அதிர பண்ணுகிறார், அந்த ஆர்ப்பரிப்பில் அதிர பண்ணுகிறார். எப்படி சிறைச்சாலையில் அவர்கள் துதிக்கும் போது பூமி அதிர்ந்ததோ, தேவதூதன் வந்து இறங்கின போது அந்த பூமி அதிர்ந்தது. அப்போ இந்த மணலில் கட்டப்பட்ட வந்து ஒரு வீடை போல இந்த கோட்டை வந்து சரசரன்னு சரியுது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் வந்து தம்முடைய பிள்ளைகளோட கூட இருக்கிறார். நீங்கள் இப்போது யோசுவா 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் யோசுவாவுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன சொல்கிறாரு? ஒரு வாக்கு கொடுக்கிறார். 5ஆம் வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அதாவது சொந்த ஜனங்களும் சரி, இந்த காணியாட்சிக்கு வெளியே இருக்கிறவங்களும் சரி, யாரும் நமக்கு எதிராக வர முடியாது. ஏன்னா நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். மோசையோடு கூட இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன். இது கர்த்தருடைய வார்த்தை, இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்னவருடைய வார்த்தை. உலகம் மாறலாம், இந்த அண்ட சராசரம் மாறலாம், ஆனால் கர்த்தர் மாற மாட்டார். கர்த்தருடைய வார்த்தை மாறாது. ஏன்னா அந்த வார்த்தை 7 தரம் வந்து உலைக்களத்தில் போட்டு உருக்கி எழுதப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை மாறவே மாறாது.
இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோட இருந்தது போல உன்னோட இருப்பேன். அப்புறம் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. இதை நம்ம அப்படியே நமக்கானதா எடுத்துக்கிறணும். தேவனுடைய விடுதலை திட்டத்துல தெரிந்தெடுக்கப்பட்ட நீங்களும் நானும் ஒரு மோசே, ஒரு யோசுவா, ஒரு எஸ்தர், ஒரு தெபோரா. மாற்று கருத்தே கிடையாது. நீங்க விசுவாசித்தால் பாக்கியவான் பாக்கியவாட்டி. இதை எடுத்துக்கிறணும். நீங்க இது எனக்குரியது, எனக்கு ஆண்டவர் மோசைக்கு சொன்னது போல எனக்கும் சொல்லுகிறார். அது அங்கே இருக்குது. ஆபிரகாமுக்கு சொன்னது போல கர்த்தர் எனக்கும் அதை சொல்லுகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ரோமர்ல அந்த வசனம் இருக்குது. ரோமர்களை நிருபம் அந்த 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அது மோசைக்கு மட்டும் சொல்லலை, அது நமக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 4:23. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். பாருங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தையை கர்த்தர் தம்முடைய வேலைக்காரருக்கு கொடுப்பாரானால் இது சந்ததியா அது வருகிறது. இப்போ பாருங்க, ஆண்டவர் மோசைக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க உபாகமும் யாத்திரையாகமும் 33ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யாத்திரையாகமும் 33ஆம் அதிகாரம் அந்த 14ஆம் வசனத்தை பாருங்க. 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இதை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 12 கர்த்தர் மோசை கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, யார் என் கூட வருவான்னு எனக்கு அறிவிக்கல, எனக்கு உதவுறவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் பாருங்க, மனுஷ உதவி தான் நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். மனிதர்கள் எல்லாரும் நமக்கு உதவணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் கர்த்தரே உதவுறாரு. மனுஷ உதவி விருதா. மனுஷரை நம்புகிறது கண்ணியை உருவாக்கும். நீங்க பாருங்க, எனக்கு யார் உதவி செய்வா? எனக்கு அப்பா அம்மா உதவி செய்வாங்களா? என் கூட பிறந்தவங்க உதவி செய்வாங்களா? என்னுடைய ஜனம் எனக்கு உதவி செய்யுமா? என் கூட படித்த நண்பர்கள், என்னுடைய சிநேகிதர்கள், என் மனைவி, இவங்கெல்லாம் உதவுவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இவங்கெல்லாம் உனக்கு உதவ மாட்டாங்க, நான் உன் கூட இருக்கேன். உதவி செய்கிற கர்த்தர், உதவுகிற கரம், தேவ கரம் தான் நமக்கு உதவி செய்யும் எல்லா சந்தர்ப்பத்திலையும். மனித கரம் நமக்கு உதவவே உதவுது. நீங்கள் தேவகரம் உதவுங்கிற நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா மனித கரத்தை தேட மாட்டீங்க. அவங்க மேலே டென்ஷனும் வராது, கோபமும் வராது. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்களோட தான் நம்ம வாழணும், அவங்க கூட தான் ஓடி ஆகணும். ஆனால் நமக்கு சர்வ வல்லவர் கூட இருக்கார், அண்ட சராசரத்தை படைத்தவர் கூட இருக்கிறார். இப்போ பாருங்க, அப்போ அவன் சொல்லும்போது ஆண்டவர் நீர் இப்படி சொன்னீரே, 13ஆம் வசனம், உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். அவன் கேட்குற காரியம் என்ன தெரியுமா? நீர் என்ன அறிந்திருக்கிறீர், நானும் உண்மை அறிந்து கொள்ளணும், முழுமையாக அறிஞ்சுக்கிறணும். அதற்கு உம்முடைய வழிகள் எனக்கு வேணும். இந்த உலக வழிகள் மூலமா கர்த்தரை அறிய முடியாது. இந்த உலக வழி என்ன? உபவாசம் இருந்து அப்புறம் கால்நடையாக கடவுளை தேடுறது தான் உலக மெத்தேடு. காணிக்கையை அள்ளி கொண்டு கோடி கோடியாக உண்டியலில் போடுறது தான் உலக மெத்தேடு. ஆண்டவர் அப்படி காட்ட மாட்டார். தேவனுடைய மெத்தேடு என்ன தெரியுமா? தேவனுடைய மெத்தேடு என்ன தெரியுமா? அந்த 14ஆம் வசனம் அவர் சொல்றாரு, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்.
என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். தேவனுடைய பிரசன்னம் மோசேக்கு முன்பாக சென்றது போல இது இப்போ யோசுவாவுக்கு முன்னால போகுது. தேவ பிரசன்னம் ஒரு மனிதனோட இருந்தா என்ன நடக்கும்? தேவ பிரசன்னம் நம்ம கூட இருந்தா என்ன நடக்கும்? நீங்க இதை ரொம்ப தெளிவாக படிக்கணும்னா யோசுவா 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க. யோசுவா 5ஆம் அதிகாரம். இந்த 5ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் இப்படி சொல்லுது: இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை, யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருக்கிற எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தாருக்கே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போயிற்று. இப்போ தேவ பிரசன்னம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னு மோசேட்ட சொன்னது போல இங்கே யோசுவாட்டையும் சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஒரு மனிதனை அல்லது ஒரு மனித கூட்டத்திற்கு முன்னால் தேவனுடைய சமூகம் சென்றால் என்ன நடக்கும் தெரியுமா? எதிர்த்து நின்ற பார்வோன் முறியடிக்கப்படுவான். ஒரு பெரிய விடுதலை வரும். இப்போ பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு அது தேவ பிரசன்னத்தால கிடைச்சது. நமக்கு தேவ பிரசன்னத்தால கிடைச்சது. வேதம் அப்படித்தான் சொல்லுது. விசுவாசத்தை கொண்டு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கு. உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. அப்போ ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் விடுவித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசேட்ட சொல்லிட்டார், நான் உன் கூட இருப்பேன், உன்னை அனுப்புகிறது நான், நீ எகிப்துக்கு போ, இந்த ஜனத்தை நீ மீட்டு இந்த மலையில் எனக்கு ஆராதனை செய்வதில் தான் அடையாளம்னு சொன்ன. இப்போ பார்த்தீங்கன்னா இதே வார்த்தையை யோசுவாட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? மோசையினுடைய வாழ்க்கையில் நடந்ததை யோசுவாவுக்கு நினைப்பூட்டுகிறார். எப்படி நினைப்பூட்டுகிறார்? நான் விடுவிக்கிறவர், என் சமூகம் விடுவிக்கிற சமூகம். பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, பாதாளத்தின் பிடியிலிருந்து நம்மெல்லாம் ஆண்டவர் விடுவிச்சிட்டாரு. விடுவிச்ச பிறகு அப்பவே பாவத்தில் இருக்கும்போதே அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கும்போது, இப்போ அவர் கழுவி சுத்திகரித்து அவருக்கு ஒப்பா அவருடைய பிள்ளையா மாத்திர பிறகு அவருடைய பிரசன்னம் நம்ம கூட எவ்வளோ அதிகமாக இருக்கும். எண்ணி பாருங்க, கர்த்தரை துதிக்க முடியும். தேவ பிரசன்னம் நம்ம கூட 24 hours இருக்கு. இப்படி தேவனுடைய சமூகம் நமக்கு முன்னால போனா பார்வோனுடைய இருதயம் கரையும். பார்வோனுடைய இருதயம் மாத்திரம் கரையாது, கடல்ல 2 பக்கமும் வழி விட்டு கடல் பின்னிட்டு திரும்பும். வெட்டாந்தரையில நடக்கிறது போல தேவ ஜனங்கள் நடப்பாங்க. கடலும் கரையும். அது மட்டுமா, யோர்தான் கரையும். இந்த வசனத்துல அப்படிதான் இருக்குது. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது, வற்றி போயிற்று. தேவ பிரசன்னம், தேவ சமூகத்துக்கு முன்னால தேவன் ராஜாக்களுடைய இருதயங்களை கரைந்து போக பண்ணுவார். மோசைட்ட யுத்த வீரர், அதாவது இராணுவம் கிடையாது, அவர்களுக்கு யுத்த முறை தெரியாது. அவர்கள் ஒரு நல்ல பழகின ஒரு யுத்த வீரனை போல வில் விடவோ, அம்பு விடவோ, வாழேந்தவோ, ஈட்டி எறியவோ அவர்களுக்கு பயிற்சி கிடையாது. ஆனால் அந்த சேனை ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பொம்மை சேனை தான். ஒரு பொம்மை சேனை எழும்பு நிற்குது. ஆனால் பிரசன்ன அதை மூடுறதுனால எதிராளிக்கு அது பயங்கர பட்சிக்கிற சேனையா தெரியுது. இஸ்ரவேலருக்கு தெரியும் யுத்தம் பண்ண தெரியாது, இவனுக்கு வாயவே கண்ட்ரோல் பண்ண தெரியாது. அவனுடைய பலகீனங்களா அவங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். ஆனால் எதிராளிக்கு தெரியாது. ஏன்னா தேவ பிரசன்னம் முன்னாடி போறதுனால இந்த இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் இடையே தேவ பிரசன்னம் இருக்கு. இஸ்ரவேலருக்கும் அந்த கடலுக்கும் இடையே தேவ பிரசன்னம் இருக்கு. இஸ்ரவேலருக்கும்
யோர்தானுக்கு இடையே தேவ பிரசன்னம் இருக்கு. இஸ்ரவேலருக்கும் கானான் தேசத்தில் இருக்க சகல ராஜாக்களுக்கும் இடையே தேவ பிரசன்னம் இருக்கு. தேவனுடைய சமூகம் அங்க இருக்கிறதுனால இப்ப பாருங்க, எல்லாம் கரைஞ்சு போயிருது. பெரிய மிரட்டும் மலை போல இருந்த இந்த எரியோ கோட்டை பொல 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 பொலன்னு மண்ணில், அதாவது கடல் மணலில், அதாவது அந்த அலைகள் வந்து சேருகிற அந்த கடலில் இருக்கிற மணலை கூட்டி ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கும், அப்படி போல அந்த கோட்டை வந்து இடிஞ்சு விழுது. என்ன காரணம்? தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகம் உங்களுக்கும் எனக்கும் முன்னால போகுது. இந்த உலகத்துல செத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிப்பு என்ற நற்செய்தி என்ற தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தினால, தேவனுடைய அந்த முகமான, தேவனுடைய சாயலான இந்த நற்செய்தியை நம்ம ஒவ்வொரு மனிதருக்கும் கொண்டு செல்ல ஆண்டவர் நமக்கு முன்பாக அவருடைய சமூகத்தை அனுப்புகிறார். ஏன்னா தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன தெரியுமா? அழியும் ஆத்துமாக்களை மீட்டெடுத்து தேவராஜ்யத்துக்குள்ள கொண்டு வருவது. கடைசி மனிதனுக்கும் இந்த நற்செய்தியை கொண்டு போகணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவாவினுடைய நாட்களில் தேவனுடைய சமூகம் யோசுவாவுக்கு முன் சென்றது. ஆகினாலதான் யோர்தான் கரைந்தது. அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், யோர்தானுக்கு மேற்கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும், சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவருடைய இருதயம் கரைந்து. இதை தியானிக்கும் போது எனக்கு நேற்று காலையில ஆராதனையில் உட்கார்ந்து தியானிச்சேன். அப்படியே உட்கார்ந்து அழுதேன். ஆண்டவரே, எவ்வளவு நல்ல தேவன் தெரியுமா? நம்மளை உள்ள பார்த்தோன்னா நம்ம வந்து அவ்வளவு ஒரு பைத்தியக்கார மனுஷன், ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஆளு. ஆனா தேவ பிரசன்னம் இந்த உலக மனிதர்களுக்கு எப்படி காட்டுதுன்னா, அது வந்து அவருடைய இருதயமெல்லாம் கரைஞ்சு போகுது. இஸ்ரவேல் ஜனங்களை நினைச்சு பார்த்தாலே எல்லா ராஜாக்களும் யூரின் போயிடுவான். வருதுப்பா, படம் வருது வருது வருது, தேவ படம் வருது. அவன் அவ்வளவு வேற யூரின் போய்கிட்டு இருக்கான். உங்களுக்கு புரியுதா? எதிரணியில என்ன நடக்கணும்னு நமக்கு தெரியாது பிரதர், சிஸ்டர். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க வெளித்தோற்றத்தை பார்த்துட்டு, மதில பார்த்துட்டு, அது இவ்வளவு உயரம் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அங்க வந்து வேவு பார்க்க போனவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அங்க வந்து ஏனாக்கின் புத்திரர்லாம் இருக்காங்க, ராட்சதர்கள் இருக்காங்க, அவங்க முன்னால நம்ம வெட்டுக்கிளி அப்படின்லாம் சொன்னாங்க. இருக்கலாம், அது உண்மைதான். ஆனா உங்க கூட தேவ பிரசன்னம் இருக்கு, அவருடைய சமூகம் இருக்கு. அவர் சமூகம் எப்ப ஏற்பட்டது தெரியுமா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவர் உங்க கூட இருக்கிறார். இந்த உலகமே எதிர்த்தாலும் ஜெயம் உங்களுக்கு தான். ஆனா நீங்க தேவனுடைய சித்தத்தின் மையத்துல இருக்கணும், அதுதான் முக்கியம். உலக பொருளுக்காக, உலக ஆஸ்திக்காக, உலக அந்தஸ்துக்காக, உலகத்துல ஒரு உயர்வுக்காக நம்ம பிரயாசப்படாம தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தின் மையத்துல இருந்தா உங்க முன்னால தேவ சமூகம் போகும். உங்க முன்னாடி தேவ சமூகம் போனா எல்லாருடைய இருதயமும் கரையும். இதுதான் யுத்த முறை. ஆண்டவர் சொல்றாரு, யுத்தம் என்னுடையது, நீங்க சும்மா இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் தெரியுமா? அவருடைய சர்வ சேனையும் உங்களுக்கு முன்னால போகும். சர்வ சேனையும் முன்னாடி போறதுனால எல்லா உலக ராஜாக்கள், ராஜாங்கங்கள் எல்லாம் தூள் தூளாகும். நிக்கவே முடியாது, நம்ம முன்னாடி அவங்க நிக்கவே முடியாது. இது நம்முடைய சொந்த பலத்துல இல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபை.
நீங்க ஆண்டவர் மோசேக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். சொன்ன வாய் தேவனுடைய வாய், தேவனுடைய குரல். அவர் ஒரு முறை சொல்லிட்டாருன்னா மாற்றவே மாட்டார். இந்த காலை வேளையில ஆண்டுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தை வாஞ்சிங்க. இந்த சமூகம் நம்ம கூட இருக்கணும். நம்ம அதற்கு தகுதியுடையவர்களாக வாழணும். இந்த உலக வாழ்க்கை சீக்கிரம் முடிஞ்சிடும். யோசுவா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் உயிரோட இருந்தார். அவருடைய மகிமை இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறது. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு பேசுகிறீர். ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும் போது எங்களுக்கு என்ன குறை உண்டு ஆண்டவரே? நீங்க சகலத்தையும் செய்திருவீங்கப்பா. எவ்வளவு பெரிய மதிலா இருந்தாலும், மிரட்டுகிற சவாலான மதிலா இருந்தாலும், கடுமையான ஒரு கர்த்தாவே பயம் உண்டாக்குகிற ஒரு சிகரம் போல இருக்கலாம் ஆண்டவரே. அதெல்லாம் ஆண்டவரே, அலைக்கு முன்னால மண் வீடு எப்படி நிக்காதோ அதே போல நீர் தகர்த்து போடுகிற கர்த்தர், பூமியை அதிர பண்ணுகிற கர்த்தர். குழப்பத்தினாலே ஒருவருக்கொருவர் ஆயுதங்களை எடுத்து சாய்த்து கொள்ள பண்ணுகிற தேவன். எங்களுக்கு உம்முடைய யுத்த முறைகளை கற்றுத்தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை நீர் பயிற்றுவித்து கூரான எந்திரமாய் நீர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த முற்றிலுமா நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, இந்த பூமியிலே சத்துருடைய ராஜ்யத்தை கொள்ளையிட எங்களுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் தருவீராக. இந்த அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.